வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலில் முத்துவேல் கண்ணை மூடி படுத்து கிடக்க வெளியே சக்திவேல் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்காரு. குமரவேலுக்கு குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கவும் உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல. புலம்பிகிட்டு இருக்காரு பயப்புள்ள. எனக்கும் பெரியப்பா மேலே நிறைய பாசம் இருக்கு. ஆனால் பெரியப்பா கண்ணு முழிச்சாருன்னா அவ்வளவுதான். கதிருக்காக பெரியப்பா என்னை காட்டி கொடுத்துருவாரு. ஐயோ, பெரியப்பா கண்ணு முழிக்க கூடாதே அப்படின்னு வெளியே குமரவேல் உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்க. உள்ளர டாக்டரும் நர்ஸும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவேல் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. டாக்டர், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு பாருங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல டாக்டர் உடனே முத்துவேல் முகத்துக்கிட்ட போய் பாக்குறாரு. டாக்டர் டாக்டர்னு வெளியவே வராத குரல்ல கூப்பிட்டு இருக்காரு முத்துவேல். அப்போ டாக்டர் வெளியே வர மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சக்திவேல், டேய் டாக்டர் வராரு அப்படின்னு வேகமா எழுந்து சட்டையை இழுத்து விட்டுட்டு நிக்க குமரவேலை எழுந்து நிக்கிறாரு. டாக்டர், அண்ணன் இப்ப எப்படி இருக்காங்கன்னு சக்திவேல் கேட்க, இனிமே நீங்க பயப்பட தேவையில்லை, பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாருன்னு டாக்டர் சொல்ல குமரவேலுக்கு அவ்வளவுதான். 1000 இடியும் ஒன்னா அவர் தலையில இறங்கின மாதிரி இருக்கு. சக்திவேல் முகத்துல சட்டுன்னு ஒரு புன்னகை வந்துட கையை கூப்பி ரொம்ப நன்றிங்க டாக்டருங்கிறாரு. பேஷண்ட் இப்ப ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்ல ரொம்பவும் சந்தோஷமும் நிம்மதியுமா பாக்குறாரு சக்திவேல். ஆனா குமரவேல் நடுநடுங்கி போய் நின்றுட்டு இருக்காரு. ஆமாங்க டாக்டர், அண்ணனுக்கு என்னாச்சுங்க டாக்டர் அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆப்ரேஷன் பண்ணதுல ஏற்கனவே வீக்கா இருந்திருக்காரு. கீழே விழுந்ததுல அவர் மயக்கம் ஆகிட்டாரு. ஹி இஸ் ஆல் ரைட் நவ் அப்படின்னு டாக்டர் சொல்ல ரொம்ப நன்றிங்க டாக்டர் அப்படிங்கிற சக்திவேல், டாக்டர் அண்ணனுக்கு தலையில ஒன்றும் அடிப்படலைல்ல அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஐயோ, தலையில அடிப்பட்டு எல்லாம் மறந்துருந்தா கூட எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கும் ஆப்படிக்கிறாரு இந்த டாக்டர்னு கலங்கி போய் பார்க்குறாரு குமரவேல். டாக்டர், என் அண்ணனை பார்க்கலாமா அப்படின்னு சக்திவேல் கேட்க, பாருங்க ஆனா தொந்தரவு பண்ணாம பாருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர் அப்படின்னு பரபரப்பா சொல்றாரு. அவரை பேச வைக்காம பாருங்க, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போக நர்ஸும் கூடவே போறாங்க. வாடா டேய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சக்திவேல் 2 எடுத்து வைக்க குமரவேல் ஆணி வச்சு அடிச்ச மாதிரி அங்கே நிக்கிறாரு. டேய் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சக்திவேல் உள்ளர போக குமரவேல் கொலை நடுங்கி போய் நிக்கிறாரு. ஆனாலும் வேற வழி இல்லாம மெல்லமா உள்ளர் வர்றாரு. உள்ளர வந்த சக்திவேல் முத்துவேல் முகத்துக்கிட்ட குனிஞ்சு அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட அந்த ஏசி ஐசியூவிலையும் குமரவேலுக்கு அப்படியே முத்து முத்தா வேர்த்து நிற்கிது. சக்திவேலுக்கும் கண்ணில் கரகரன்னு கண்ணீர் வருது. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இந்த பக்கம் திரும்ப முத்துவேல் பார்க்குறாரு. பயமுறுத்திட்டு என்ன அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க முத்துவேலோட பார்வை குமரவேல் மேலே போகுது. குமரவேல் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு. அவரோட மைண்டில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதும் அதை முத்துவேல் வந்து தடுக்க வர இவர் அவரோட ரைட் ஹேண்டை வீசி அவரை தள்ளிவிட்டதும் அவர் தடுமாறி போய் சுருண்டு விழுந்ததும் ஆன்னு அவர் தலையில இடிச்சிட்டு விழுந்ததும் முத்துவேல் மைண்ட்லயும் வருது, குமரவேல் மைண்ட்லயும் நிக்குது. இப்பதானே எனக்கு உசுரே வந்துச்சு. ஆனா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தானே வந்த அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு முத்துவேல். அதை விட அதிர்ச்சியோட நிக்கிறாரு குமரவேல். உங்களை கீழே தள்ளிவிட்டது மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆஸ்பத்திரியில வந்து நிக்கிறானவன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க முத்துவேல் பார்த்துட்டு இருக்க குமரவேல் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கி போய் நிற்கிறாரு. அவனை தூக்கி ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டேன்னு இனிமே அந்த 420 ஆயுசுக்கும் ஜெயில தானே இருப்பான் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க முத்துவேல் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. அவரோட பார்வை குமரவேல் மேல போக குமரவேல் அப்படியே ஆன்னு பேய பார்த்த மாதிரி நிற்கிறாரு. அவரோட பார்வை 2 பேர் மேலேயும் மாறி மாறி படர்ந்துகிட்டு இருக்க, அண்ணே அண்ணே நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன்னு அவனை நம்பாதீங்க அவன் கூட பழகாதீங்கன்னு. தம்பி சொன்னதை கொஞ்சமாவது கேட்டிருக்கலாம் இல்லைங்கண்ணே. இப்போ உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் பாருங்க அப்படின்னு சக்திவேல் பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க முத்துவேல் மெதுவா வாயை ட்ரை பண்றாரு பேசுறதுக்கு. அவரு குமரவேலை நோக்கி கையை லைட்டா உயர்த்தி போலீஸ் போலீஸ்ன்னு சொல்ல, ஆமாண்ணே நானும் இவனும் தானே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற சக்திவேல். அண்ணே இப்ப கதிர் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல போலீஸுங்கிறாரு மறுபடியும். ஆமாண்ணே போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இல்லைன்ற மாதிரி குறுக்கில் தலையாட்டிட்டு இவன் குமார் போலீஸ் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க குமரவேலுக்கு தூக்கி வாரி போடுது. அண்ணே
நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. ஆனா கதிர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து கதிர் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கதிர் இல்ல அப்படின்னு மெதுவா சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு. நானும் அவனும் தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சக்திவேல் குனிஞ்சு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க நர்ஸ் உள்ளர வர்றாங்க. சார் சார் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்றாங்க நர்ஸ். இல்லம்மா அன்னை ஏதோ சொல்ல வர்றாங்க, சரியா புரியலங்கிறாரு சக்திவேல். சார் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், நீங்க கொஞ்சம் வெளியே போங்க சார்ங்கிறாங்க நர்ஸ். அதை என்னன்னு கேட்டுட்டு போறேன் அப்படிங்கிறாரு சக்திவேல். சார் தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க, பேஷண்ட் பாவம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார்ங்கிறாங்க நர்ஸ். அண்ணே நான் வெளியே தான் இருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முத்துவேலோட பார்வை குமரவேல் மேல போக அவர் அப்படியே நடுக்கத்துல சுச்சு போற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் போங்க சார் அப்படின்னு நர்ஸ் சொல்ல சக்திவேல் போறாரு. அப்படியே நின்றுட்டு இருந்த குமரவேல் மெதுவா திரும்ப, குமாரு அப்படின்னு முத்துவேல் ஒரு விரலை நீட்டிக்கிட்டு இருக்காரு. குமரவேல் மெதுவா அவர் பக்கத்துல வர, சார் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சார், ரிலாக்ஸ்டா இருங்கன்னு அவரு கையை பிடிச்சி கீழே வச்சு விட்டுறாங்க நர்ஸ். அவரு அப்படியே ரொம்ப அசதியில குமரவேலை பார்த்துக்கிட்டே கண்ணை மூட, குமார் அப்பாடா இப்போதைக்கு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியே போயிடுறாரு. வெளியே வந்த சக்திவேல் டென்ஷனா குறுக்கே நறுக்கே நடந்துட்டு இருக்க குமரவேல் வெளியே வந்ததும், டேய் அண்ணன் என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு குமரவேல். என்னப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு நடுக்கத்தோட கேட்க, அந்த கதிர்பய இருக்கான்ல அவன் வெளியவே வரக்கூடாது, உள்ளறையே இருக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாருடா, அதான் உன்னை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு குமரவேலுக்கு. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு. டேய் நேர்ல பார்த்த சாட்சி நீ இருந்தாலும் பத்தாதுடா, அண்ணனோட வாக்கு மூலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஐயோ இன்னும் எத்தனை இடியை தான் இவர் இறக்குவாருன்னு தெரியலையே அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு குமரவேல். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கையோட கூட்டிக்கிட்டு வாடா அப்படிங்கிறாரு சக்திவேல். ஐயோ எங்க அப்பன் போதும் போல இருக்கு எனக்கு ஆப்படிக்கிறதுக்கு, ஆயுசுக்கும் கழித்திங்க வச்சிருவா போல இருக்கே அப்படின்னு மிரண்டு போய் பார்க்குற குமரவேல், ஐயோ அப்பா இந்த நிலைமையில எப்படி பெரியப்பாவை விட்டுட்டு போறதுன்னு கேட்குறாரு. ஏய் என்னடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் நீ என்னடா போடா அப்படிங்க. இல்லைப்பா அப்படின்னு ஏதோ மறுத்து சொல்ல வர்றாரு. போடா போ அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாமல் குமரவேல் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு. மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கதிரை சட்டை போட்டு மொத்தமாக உள்ளர தள்ளணுங்கிறதுல சக்திவேல் அவ்வளவு வெறியா இருக்காரு. எது சொன்னாலும் திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படின்னு சக்திவேல் மீசையை தடவிக்கிட்டு நிக்கிறாரு. பாண்டியன் வீட்டுல தரையில பாயிங்க தான் தூங்கிட்டு இருக்கு, ஆளுங்க யாரும் தூங்கல, எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்துருக்காங்க. கோமதி ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க, ராஜி அவங்க தோல்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அரசி இன்னொரு தூண் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியன் அவரோட ரூம்ல இருந்து கதவை திறந்து வெளியே வர்றாரு. குளிச்சு முழிச்சு ரெடியாகி வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டின்னு வர்றாரு. அப்பியரன்ஸ் மிடுக்கா இருந்தாலும் ஆள் ரொம்ப சோர்ந்து போய் தான் இருக்காரு. வெளியே வர்றவரு அங்க உட்கார்ந்துருக்க அரசி கோமதி ராஜின்னு ஒவ்வொருத்தரையா பாக்குறாரு. ஏன்பா மீனான்னு கிச்சன் பக்கமா திரும்பி கூப்பிட மாமாங்கிறாங்க அவங்க. அதுக்குள்ள மீனான்னு இன்னொரு தடவை கூப்பிட மீனாவே வந்துடுறாங்க. மீனா அவர் பக்கத்துல வந்து நிக்க, ஏன்பா இவங்களுக்கு காஃபி ஏதாவது கொடுத்தியான்னு கேக்குறாரு அவரு. கேட்டேன் 3 பேருமே வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ராத்திரியே யாருமே எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சாப்பிடவும் கிடையாது நைட்டு தூங்கவும் இல்லை அப்படின்னு மீனாவும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க. பாண்டியனும் ரொம்ப சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காரு. மெதுவா நடந்து வந்து அவரும் கோமதி பக்கத்துல உட்காந்து கோமதின்னு கூப்பிடுறாரு. அரசி தூணுக்கு சாஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தவங்க நிமிந்து உட்கார்றாங்க. ஏய் கோமதி அப்படின்னு அவரு கோமதியோட தோல்ல கைய வைக்க, கோமதி அப்பதான் சுயநினைவுக்கு வந்த மாதிரி திரும்புறாங்க. அவங்க திரும்பினதுல ராஜியும் அப்படியே நிமிர்றாங்க லைட்டா. இன்னும் எம்பட்டு நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா உத்தேசம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதியை அடுத்த ரவுண்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அரசியும் அழுதுகிட்டு இருக்க, சத்தமே இல்லாம கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க ராஜி. எங்க கதிரு அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் அழுதுட்டு இருக்க அரசிய பாக்குறாரு. ஏய் எதுக்கு ஆளுக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவனோட நிலைமையை நினைச்சா எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குங்க அப்படின்னு கோமதி தேம்பி தேம்பி அழறாங்க. கோமதி தயவு செஞ்சு அழாத, இங்க பாரு நம்ம கதிரு எந்த தப்பும் பண்ணல, அவன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான், இன்னைக்கு எப்படியாவது அவனை கூட்டிக்கிட்டு தாண்டி வீட்டுக்கே வருவேன், அழுகாதன்றாரு பாண்டியன்.
மாமா கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன்ப்பா, பயப்படாதன்றாரு பாண்டியன். எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு அழுகாம இருக்கீங்களா? கோமதி அவங்க நம்ம மேல வீண் பழி போடுறதும் அதுக்கான தண்டனையை நாம அனுபவிக்கிறதும் அதுக்கப்புறம் நம்ம மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சு நாம வெளியே வர்றதும் இதெல்லாம் என்ன புதுசா என்ன? இங்க பாரு, கதிர் கண்டிப்பா வந்துருவான், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரவணனும் ரெடியாக்கி அங்க வர்றாரு. இன்னொரு பக்கம் செந்தில் அவர் ரூம் கதவை திறந்துட்டு இருக்காரு. டேய் சரவணா, வக்கீல் கிட்ட பேசுனீங்களா இல்லையாடான்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா பேசியாச்சுப்பா, இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல, சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோங்கிறாரு பாண்டியன். என்னங்க, கதிரை விட்டுறாதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நம்ம புள்ளடி அவன் எப்படிடி விட்டுருவேன், எப்பாடு பட்டாவது அவனை கண்டிப்பா கூட்டிக்கிட்டு வந்துருவேன், கொஞ்சம் அழுகாம தைரியமா இருங்க எல்லாரும் அப்படின்னு எழுந்திருக்கிற பாண்டியன், டேய் வாடா போலான்னு சரவணனை கூப்பிடுறாரு. அம்மா போயிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு சரவணனும் அப்பா கூட போறாரு. மீனா பக்கத்துல வந்து நிக்கிற செந்தில், மீனா எல்லாரையும் பாத்துக்க என்ன அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க அவங்களும். எப்படியாவது சாப்பிட வச்சிரு அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க மீனா. அப்புறம் எதனால எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே சொல்லு, பார்த்துக்கோ வரேன் அப்படின்னு மீனாவோட தோளில் தட்டி கொடுத்துட்டு செந்திலும் கிளம்புறாரு. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் முகத்தையும் பார்க்க முடியாம கடகடன்னு போறாரு அவரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் முத்துவேல டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. கூட சக்திவேலும் பழனியும் இருக்காங்க. அவர் முகத்தில் இருக்க ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ எப்படி இருக்கீங்கன்னு டாக்டர் கேட்க, அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு முத்துவேல். அவர் வாயை திறந்து குமார் குமார்னு வாயை கூட்டி முழுங்கிட்டு இருக்காரு. சத்தம் வரல. அதை புரிஞ்சுக்கிற சக்திவேல், அண்ணே குமார் கூட்டிட்டு வர போயிருக்கானே அப்படிங்கிறாரு. அவர் மறுபடியும் குமார் குமார்ன்ற மாதிரி உதட்ட குவிச்சுக்கிட்டு இருக்க, நாங்களும் அஃபீஷியலாக இன்ஃபார்ம் பண்ணுவோங்க சார், உங்களுக்கு தலையில் எதுவும் பெயின் இல்லைல்ல அப்படின்னு டாக்டர் கேட்க, இல்லைன்னு தலையாட்டுறாரு முத்துவேல். வேற எங்கேயாவது பெயின் இருக்கா, ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு டாக்டர் கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் சத்தமே வரல. ஓகேன்றாரு டாக்டர். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மறுபடியும் ஆக்சிஜன் மாஸ்கை போட்டு விட்டுடுறாரு டாக்டர். சக்திவேல் தவிப்பா அண்ணனையும் டாக்டரையும் பார்த்துட்டு இருக்க, அண்ணன் கண்ணு முழிச்சிருச்சு, இனிமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு பழனி நிம்மதியாக நினைக்கிறாரு. சேஃப்டிக்குன்னு இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்கேன், அதெல்லாம் பண்ணணுங்கிறாரு டாக்டர். சரிங்க டாக்டர்னு சக்திவேல் சொல்ல, சரிங்க பார்த்துக்கங்க வரேன், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க அப்படின்னு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கண்ணை முழிச்சு இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணன்னு பழனிவேல் கூப்பிடுறாரு. அப்படியே பார்வையை ஒரு பக்கம் திருப்ப, நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோன்னே அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கிற, டேய் அவன் எப்படியாவது வெளியே வந்துருவானோன்னு அண்ணன் பயப்படுறாரு போல இருக்குடா அப்படின்னு சக்தி சொல்ல, இந்த உலகத்திலேயே உன்னை விட அறிவாளி யாருமே இருக்க மாட்டாங்கடா, எவ்வளவு அருமையா புரிஞ்சுக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சக்திவேலை பார்த்துட்டு இருக்காரு. அதான் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாரு முத்துவேல். என்னடா இன்னும் அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா அப்படின்னு பழனி கிட்ட சக்திவேல் கேட்டுட்டு இருக்க, பழனி நேரடியா முத்துவேல் கிட்ட, அண்ணே கதிர் தான் உங்களை தள்ளி விட்டானான்னு கேட்கிறாரு. அவரு இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாரு. சக்திவேலுக்கு ஒரு மாதிரி கடகடகடான்னு ஆடுற மாதிரி இருக்கு. அவரு மறுபடியும் இல்லைன்னு தலையாட்ட, சொல்லுங்கன்றாரு பழனிவேல். டேய் அதான் அண்ணன் போலீஸ் கிட்ட சொல்லுவாங்கல்ல, அப்ப கேட்டுக்க, இவன் வேற பெரிய போலீஸ் மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற சக்திவேல் ரெண்டு கையையும் அவர் பக்கத்துல ஊனி, அண்ணே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்கண்ணே அப்படிங்கிற சக்திவேல் பழனி கிட்ட திரும்பி, டேய் நீ போய் அந்த பில்லை கட்டிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, அது அப்படின்னு தயங்கிட்டு நிக்கிறாரு பழனி. போடா நான் பாத்துக்கிறேங்கிறேன்ல அப்படின்னு சக்திவேல் அழுத்தி சொல்ல, பழனி வேற வழி இல்லாம அங்கேருந்து போறாரு. அண்ணன் பக்கம் திரும்புறவரு, அண்ணே இப்போவாவது அந்த 420 பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதேன்னு, அது வரைக்கும் எனக்கு போதும்னே அப்படின்னு சொல்ல, அவர் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு. அடுத்தது காவல் நிலையம் குன்றக்குடியில் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து அட்டன் பண்ணி அவரு ஹலோ அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் டாக்டர் பேசுகிறேன், பேஷண்ட் முத்துவேல் கண்ணு முழிச்சிட்டாரு, நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ண, ஓகேங்க டாக்டர் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு இன்ஸ்பெக்டர். சண்முகம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட எஸ்ஐ உடனே வந்து நிற்கிறாரு. அந்த கொலை முயற்சி கேஸ் இருக்குல்ல, அந்த முத்துவேல் கண்ணு முழிச்சிட்டாராம், ஸ்டேட்மெண்ட் வாங்க ப்ரொசீஜர் ரெடி பண்ணுங்க
அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல நமக்கு ரொம்பவே ஃபெமிலியரான அந்த எஸ்ஐ சரிங்க சார்னு போறாரு. பழனி கோமதி வீட்டுக்கு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. நின்னுட்டு இருக்க அரசி மாமா அப்படின்னு வர, டேய் பழனி அப்படின்னு ஓடி வந்து அவரோட கையை பிடிக்க ராஜியும் மீனாவும் அங்க வர்றாங்க. டேய் அங்க வந்து விசாரிச்சாங்களா, ஒருத்தர் கூட கதிரை பத்தி நல்ல விதமா சொல்லலையாமே, என்னடா மனுஷங்க அவங்க அப்படின்னு கோமதி கேட்க, யாருக்குமே எதுவுமே புரியலக்கா, எல்லாரும் ஒரே குழப்பத்துல தான் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்றாரு பழனி. அவன் வரட்டும் அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் அப்படின்றாங்க கோமதி. ஒரு வழியா எல்லாரும் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டாங்க போல இருக்கு. சித்தப்பா அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்றாங்க ராஜி. அதை சொல்றதுக்கு தான் ராஜிமா இப்ப நான் ஓடி வந்தேன் அப்படிங்கிற பழனி கோமதியை பார்த்து, அக்கா அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாருன்றாங்க, இனி பயப்பட தேவையில்லை, தைரியமா இருங்கன்னு சொல்ல அத்தனை சங்கடத்திலையும் கஷ்டத்திலையும் சோகத்திலையும் கோமதியும் ராஜியும் அப்பாடான்னு ஒரு சின்ன சிரிப்போட நிக்கிறாங்க. அரசியும் மீனாவும் கூட நிம்மதியா சிரிப்போட நிக்கிறாங்க. ராஜிக்கு அப்படியே அது ஆனந்த கண்ணீரா மாற கையெடுத்து கடவுளை கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியாடா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாக்கான்றாரு அவரு. சித்தப்பா நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு ராஜி கேட்க, ஆமா ராஜிமா, அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல அப்படியே ஆனந்தத்துல கண்ணீர் விட்டுட்டு நிக்கிறாங்க ராஜி. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஏதாவது சொன்னாங்களா, கதிர் எதுவும் பண்ணல தானே அப்படின்னு மீனா ரொம்ப பரபரப்பா கேக்குறாங்க. அதெல்லாம் அண்ணங்கிட்ட எதுவும் பேச முடியலம்மா, குமார் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான், அவங்க வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் நடந்த கதை என்னன்னு நமக்கு முழுசாவே தெரியும், அப்பதான் தெரிய வரும்னு பழனிவேல் சொல்ல, எனக்கு கதிரை பத்தி நல்லா தெரியும், அவன் எதுவும் பண்ணி இருக்க மாட்டான், அப்பா கண்டிப்பா போலீஸ் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லுவாரு, கதிரை விட்டுருவாங்க அப்படின்னு ராஜி நம்பிக்கையா சொல்லிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா கதிர் வந்துருவாமா வந்துருவான் அப்படிங்கிறாரு பழனிவேல். சித்தப்பா எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, அதுன்னு தயங்குறாரு பழனிவேல். ராஜி அங்க எல்லாருமே நம்ம வீட்டு ஆளுங்க மேல கோவமா இருக்காங்க, இப்ப போனா சரியா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க மீனா. அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்குது என் அப்பாக்கா, அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா எனக்கு வருத்தமா இருக்கும்ல, பார்க்கணும்னு தோணும்ல அப்படின்னு ராஜி கேட்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாங்க மீனா. ஏய் அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுதுல்ல, அப்புறம் யார் என்ன சொல்லிட முடியும், நாம போலாண்டி அப்படின்னு கோமதியும் கான்ஃபிடென்ட்டா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி. பழனி நீ ஒரு ஆட்டோ சொல்லு, நானும் ராஜியும் ஆஸ்பத்திரிக்கு வரோன்றாங்க கோமதி. அவரு கொஞ்சம் தயங்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு, சரிக்கா இருக்கா அப்படின்னு வெளியே போறாரு. மீனா கிட்ட திரும்புற கோமதி, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பக்கம் திரும்ப தலையாட்டுற மீனா, நானும் வரட்டான்னு கேட்குறாங்க. வேணாம் நீ அரசியோட வீட்டில் இரு, நாங்கள் போயிட்டு வரோன்னு கோமதி சொல்ல, பழனி அக்கா ஆட்டோ வந்துருச்சுக்கா, நீங்கள் அப்படியே கிளம்பி முன்னாடி போங்க, நான் அப்படியே வீட்டுக்கு போய் ஆத்தா கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் விஷயத்த சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன்றாரு. அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க, பின்னாடி இருக்க மொபைல் எடுத்துட்டு ராஜி ரெடியா நிக்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, பாத்துக்கா பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. அக்கா போயிட்டு வரோம், அரசி போயிட்டு வரோம் அப்படின்னு ராஜியும் கோமதியும் வேகமா போறாங்க. பாத்துங்கிறாங்க மீனா. என்ன நடக்க போகுதோ, இவங்க வேற இவ்வளவு வேகமா போறாங்க அப்படின்னு கலக்கத்தோட மீனாவும் அரசியும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. மீனா அரசிக்கு ஆறுதலுக்கு அவங்க கையை பிடிக்கிறாங்களா இல்ல இவங்களுக்கே ஆறுதல் வேணும்னு அவங்க கையை பிடிக்கிறாங்களான்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் முன்னாடி குமரவேல் மண்டையை பிச்சுட்டு இப்படியும் நடந்துட்டு இருக்க, வண்டியை நிறுத்திட்டு வர்ற பழனிவேல், ஏய் குமாரு நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறாரு. அது சித்தப்பா, அது வந்து சித்தப்பா அப்படின்னு அவரு தடுமாறிக்கிட்டு இருக்க, ஏய் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனதால அண்ணன் சொல்லிட்டு இருந்தது அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாரு குமரவேல். ஏய் நீ போனியா இல்லையா அப்படின்னு பழனி கேட்க, நான் போனேன் சித்தப்பா, ஆனா அங்க எஸ்ஐயும் இல்லை இன்ஸ்பெக்டரும் இல்லை, அதான் வந்துட்டேன் அங்க இருந்துன்னு ஒரு வழியா உளறி கொட்டி கிளறி மூடுறாரு. யாரா இவன் அப்படின்னு நினைக்கிறவரு, அட என்னடா குமார் நீ, அவங்க யாரும் இல்லைன்னா வர்ற வரைக்கும் இருந்து சொல்லிட்டு வரமாட்டியா அப்படின்னு பழனி கேட்க, குமரவேல் எச்சில் முழுங்கிட்டு இருக்காரு, என்ன சொல்றதுன்னு தெரியாம, சரி பரவாயில்ல விடு, எப்படியும் ஆஸ்பத்திரியில இருந்து தகவல் கொடுத்துருப்பாங்க, சரி அண்ணன் எங்கன்னு கேட்குறாரு. மேலே இருக்காருன்னு குமரவேல் சொல்ல, சரி வான்னு கையை பிடிச்சி கூப்பிட வேற வழி இல்லாமல் கூட நடக்கிறாரு குமரவேல். மேலே ஐசியூக்கு எதிரில்
சேர்ல வழக்கம் போல உட்கார்ந்துருக்காரு சக்திவேல். ஏன்டா தயங்குற, வான்னு கூட்டிக்கிட்டு வர்றாரு பழனி. குமரவேலை பார்த்ததும் சக்திவேல் நிமிந்து, டேய் போலீஸ் கிட்ட சொல்லிட்டியாடா அப்படிங்கிறாரு. அண்ணே, அது இவன் ஸ்டேஷனுக்கு போனானா அங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்கான். எப்படி இருந்தாலும் ஆஸ்பத்திரியிலிருந்து தகவல் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு பழனி சொல்ல, அதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஸ்டேஷன்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, குமரவேலுக்கு தூக்கி வாரி போடுது. கண்ணு முன்னாடியே யமன் கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி இருக்கு. அடுத்து பழனிக்கிட்டு திரும்பி, டேய் வீட்டுல சொல்லிட்டியாடான்னு கேட்க, சொல்லிட்டேன், எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்றாரு பழனி. அப்படியே அக்கா வீட்டுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன்னு அவர் சொல்ல, சக்திவேல் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. பல்ல கடிச்சு கண்ணை மூடி திறந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, அங்க ஏன்டா சொன்னேன்னு கேக்குறாரு. ஏன் சொன்ன என்ன, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும் இல்லைங்கிறாரு அவரு. ஆமா நாம சொன்னப்ப நம்பலல்ல, வரட்டும் வந்து அவங்க சீமந்த புத்திரனோட சுயரூபம் என்னன்னு அன்னை வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பழனிவேல் சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ, நீ அடிக்க போற ஆப்பெல்லாம் எனக்கு தானே தெரியாம ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி குமரவேல் பார்க்குறாரு. சரிண்ணே, அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பழனிவேல் கேட்க, மருந்து கொடுத்துருக்காங்கடா, தூங்கிட்டு இருக்காங்கன்றாரு சக்திவேல். குமரவேல் திகிலோட திருன்னு பார்த்துட்டு இருக்கத சக்திவேல் பார்க்குறாரு. அவரு டேன்னு கூப்பிட தூக்கி வாரி போட்டு திரும்புறாரு. ஏண்டா நீ ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கேட்க, முடிஞ்ச அளவுக்கு படபடப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை பாங்குறாரு குமரவேல். அதான் பெரியப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, முழிச்சு பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நல்லா ஆயிடுவாரு அப்படின்னு தெம்பா சொல்றாரு சக்திவேல். ஐயோ அப்பா, இதை இவ்வளோ சந்தோஷமா சொல்றியே, எனக்கு பிரச்சனையே அதுதானேன்னு குமரவேல் குறுகி போய் நின்றுட்டு இருக்க. சக்திவேலோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து, ஹலோ, சக்திவேல் தான் பேசுறேன். நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ஆமாம், அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அந்த ஏரியாவை விட்டு அந்த பக்கம் போறாரு. பழனி தவிப்போட, பெரியண்ணே சீக்கிரம் குணமாகி வந்துடணும் கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு நிற்கிறாரு. சரிடா, நான் போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு திருடன் கையில சாவியை கொடுத்த மாதிரி பழனி அங்கிருந்து கிளம்புறாரு. குமரவேல் மெதுவா வந்து கண்ணாடி வழியா பார்க்க, அங்க முத்துவேல் கண்ணை மூடி படுத்திருக்காரு. அவருல கண்ணில் பயமும் பீதியும் அப்பட்டமா தெரியுது. அங்க இருக்க ஆக்சிஜன் சிலிண்டரையும் அவர் முகத்துல இருக்க ஆக்சிஜன் மாஸ்கையும் மாறி மாறி பாக்குறாரு குமரவேல். உடனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மெதுவா கதவை திறந்துகிட்டு பயங்கர பயத்தோட உள்ளர வர்றவரு கதவை சாத்திட்டு தூங்கிட்டு இருக்க முத்துவேலை கலக்கத்தோட பாக்குறாரு. முத்துவேல் பக்கத்துல வந்து முகத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா கண்ணை மூடி இருக்காரான்னு செக் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாரு குமரவேல். போலீஸ் வந்தா கண்டிப்பா பெரியப்பா உண்மையை சொல்லிடுவாரு, அப்புறம் நான் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு யோசிக்கிற குமரவேல், நீங்க ஏன் பெரியப்பா அவங்கிட்ட பேசுனீங்க, அதனால தானே இப்ப எல்லா பிரச்சனையும் அப்படின்னு புலம்புறாரு. திருப்பி தலையை உதறிக்கிட்டு, எனக்கு வேற வழி தெரியல பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அப்படியே கண்கள்ல லைட்டா கண்ணீரோட நிமிடுறவரு அங்க மானிட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்க ரீடிங்கை பாக்குறாரு. அதோட ஒயர் எடுத்து கட் பண்ணலாமான்னு நினைக்கிறவரு அடுத்து குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்க டியூப் எடுத்து பாக்குறாரு. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு அவர் முகத்துல இருக்க மாஸ்க பாக்குறாரு. அந்த ஆக்சிஜன் மாஸ்கையே பாக்குறவரு பெரியப்பா ஒரு தடவை முழுசா பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை ஆக்சிஜன் மாஸ்க் மேல கையை வைக்கிறாரு. பயமும் பதட்டமா மறுபடியும் கையை எடுத்துக்கிறாரு. ச்சே அப்படின்னு ஒரே மன போராட்டத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறாரு. அடுத்து தலையை உதறிட்டு கண்ணை அழுத்தமா மூடி திறந்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க் மேல கையை வச்சு எடுக்கிறாரு. அப்போ கரெக்டா கதவை திறந்துட்டு, டேய் அப்படின்னு சக்திவேல் கூப்பிட அப்படியே படபடன்னு திரும்பி பாக்குறாரு. அவரு ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்க முத்துவேல் மூச்சுக்காக தடுமாறிட்டு இருக்க அப்பாவை பார்த்து அதிர்ச்சியில அப்படியே கையில வச்சுட்டே நிக்கிறாரு குமரவேல். சக்திவேலும் அதிர்ச்சியோட குழப்பமா பார்த்துக்கிட்டே உள்ளர வர மறுபடியும் வச்சு விட்டுடுறாரு. குமரவேல் அப்பாவை நேரடியா பார்க்க முடியாம அந்த பக்கம் திரும்பி கண்ணில் இருந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவரு திரும்பி பார்க்க அவரு குழப்பமும் சந்தேகமும் அதிர்ச்சியுமா குமரவேலையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு சக்திவேல். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.